சில நாட்களுக்கு முன்னாடி வெறும் 19 வயசான நர்சிங் மாணவி சீதாலட்சுமி திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இறந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு புதிய திருப்பம் அப்படிங்கிறது வந்திருக்கு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில படிச்சு வந்த 19 வயசு நர்சிங் மாணவி சீதாலட்சுமி தொடர்ந்து வந்த தலைவலி காரணமாக ட்ரீட்மெண்ட்க்கு ஜிஹெச்க்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு மூக்கு எலும்பு வளைவு அறுவை சிகிச்சை செய்ய முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா ஆபரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுத்தப்போ திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அந்த மாணவி அங்கேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. மாணவியோட மரணத்துக்கு தவறான சிகிச்சை அல்லது அளவுக்கு அதிகமான அனஸ்தீசியா தான் காரணம்னு சொல்லி சக நர்சிங் மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டவங்க திருச்சி அரசு மருத்துவமனை முன்னாடி விடிய விடிய பெரிய ரோடு மறியல் போராட்டத்தில் இறங்கினாங்க. ஆனா இந்த விவகாரத்துல இப்போ ஒரு புதிய அதிரடி திருப்பம் உண்டாயிருக்கு. அங்க கொடுக்கப்பட்ட டெக்ஸாமெத்தாசோன் என்கிற ஒரு குறிப்பிட்ட பேட்ச் இன்ஜெக்ஷன் மருந்துதான் அந்த அலர்ஜி மற்றும் கார்டியக் அரெஸ்டுக்கு காரணம்னு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து சந்தேகம் கிளப்பியிருக்காங்க. ஏன்னா அதே மருந்தை எடுத்த இன்னும் 2 பேருக்கும் இதே மாதிரி சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதனால இப்போ அந்த குறிப்பிட்ட மருந்து பேட்சை தடை செஞ்சு டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அரசாங்கம் தரப்புல இருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில ஒரு உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. தப்பு பண்ணது டாக்டர்களா இல்ல தரம் கெட்ட மருந்தான்னு முழு விசாரணை அறிக்கை வந்ததுன்னு தான் தெரியும். ஏழை மக்கள் நம்பி வர அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி தரமற்ற மருந்துகளோ இல்ல கவனக்குறைவோ இனிமே நடக்காம இருக்கணும். மத்தவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நர்சிங் படிச்ச ஒரு பொண்ணோட உயிரை இன்னைக்கு நம்மளால காப்பாற்ற முடியல. அதுதான் சீதாலட்சுமியோட மரணத்துக்கு நாம கேட்கிற உண்மையான நீதியை இருக்கணும். அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி கவனக்குறைவா எந்த ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாது கேட்டுட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.